நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில கூட கத்தாவே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆன்லைன்ல பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, உம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் நீர் ஏசப்பா. இந்த வேளையிலையும் கூட கத்தாவே ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனையோடு கூட ஆண்டவரே, போராட்டத்தோடு கூட இந்த இடத்திற்கு வந்தாலும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க வெளிப்படுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் எப்படிப்பட்ட சபையை எதிர்பார்க்கிறார் அப்படின்ற தலைப்புல நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆனாலும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதுக்கு முன்னால நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்திருக்கலாம், ஆரம்ப நாட்கள்ல நல்ல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருந்திருக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று அந்த எபேசு சபையை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சபைகள், பலதரப்பட்ட சபைகள் உலகத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சபைகள் எல்லாம் வெளிரங்கமாய், வெளி பார்வைக்கு இவைகள் அழகாக இல்லாவிட்டால் ஆடம்பரமாக பிரம்மாண்டமான இப்படிப்பட்ட பல சபைகளை நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னா, ஒரு ஆலயத்துக்குள்ள லட்சத்துக்கு மேல போகிற அப்படிப்பட்ட பெரிய பெரிய சபைகளை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் 100 பேரு கூட இல்லாத சிறிய சபைகளும் இருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்ல அழகழகான லைட் செட்டிங்கோட, நல்ல ஒரு அதாவது இசைக்கருவிகளை கொண்டு, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்ல சூப்பரா பாடக்கூடிய நல்ல பாடகர்களை கொண்டு, நல்ல வொர்ஷிப் லீடரை கொண்டு, சத்தியத்தை போதிக்கக்கூடிய அருமையான போதகர்களை கொண்டு இன்னைக்கு சபை இயங்கி கொண்டு இருக்கலாம். சிலர் சொல்வாங்க, எங்க சபை என்ன தெரியுமா, எங்க பாஸ்டர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை பாராட்டக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சபை ஒருவரை பரலோகம் கொண்டு செல்லுமா அப்படின்னு சொன்னா கேள்விக்குறிதான். அல்லேலூயா. சபை ஒரு நாளும் ஒருத்தரையும் பரலோகம் கொண்டு செல்லவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சபை என்பது பயிற்றுவிக்கிற ஒரு இடம், உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிற இடமே தவிர பரலோகத்துக்கு சபை கொண்டு போகவே முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய அதாவது உலகப்பிரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிறவர் தான் வெளிரங்கமாய் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு அதுதான் வேதம் சொல்கிறது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி. கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வெளி தோற்றத்துல நல்லா வெள்ளை வெள்ளையா போட்டு கொள்ளலாம், இல்லாவிட்டால் நம்முடைய நல்ல அழகான ட்ரெஸ்ஸை உடுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த வெளி காரியங்களை பார்த்து தேவன் மயங்குகிறவர் அல்ல. நம் உள்ளான அழகை பார்க்கிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் பரலோகம் செல்ல வேண்டுமானால், ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சபை எப்படி இருக்க வேண்டும், சபை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் அதாவது ஒரு சபையில நான்
இத்தனை வருஷம் விசுவாசி, 30 வருஷம் 40 வருஷம் எங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே இந்த சபையில் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் மூப்பர் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? 40 வருஷ விசுவாசியா இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம் வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கிறதா? நம் வாழ்க்கையில ஒருவேளை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? அபிஷேகம் என்கிற அந்த அனாயிட்டிங் நமக்குள்ள இருக்கிறதா? அப்புறம் பாத்தீங்கன்னா, அபிஷேகம் இருந்தாலும் சாட்சி வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும்னா வாஞ்சியா எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? ஒரு சாட்சி வாழ்க்கை இருக்காது. ஹல்லேலூயா! எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு சபையில் இருக்கிறது இன்னைக்கு அநேகரை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்தை விட்டு வேறு பிரிகிற ஒரு வாழ்க்கை தான் சபை. இன்னைக்கு உலகத்துல உட்கார்ந்துட்டு உலகத்தான் செய்கிறது போல எல்லா பாவ காரியங்களையும் செஞ்சுட்டு நான் அதாவது ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போயிடுவார், நான் போற எவ்வளோ பெரிய சபை தெரியுமா, நான் அங்க போறதுனால ஆண்டவர் அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார். நோ, கருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை கத்தர் அலசி பார்க்க ஒரு நாள் வருவார். ஹல்லேலூயா! என்னாகமம் 23:9 அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அதாவது எந்த ஜனங்கள்? இஸ்ரவேலோ தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருங்க இஸ்ரவேல்? நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா! நாம் எப்படி வாசம் பண்ண வேண்டுமாம்? தனித்து வாசம் பண்ண வேண்டுமாம். இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு கலவ மாட்டாங்க, கலந்து கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா! இன்னைக்கு உங்களை என்னையும் உலகம் என்ன சொல்லுது? இவங்க அதாவது இவங்க வழியே தனி வழி, இவங்க எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டாங்க, இவங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறதா? இல்லாவிட்டால் இவங்க அப்படிலாம் கிடையாது, இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க, நம்ம படைச்சதை கொடுத்தா சாப்பிடுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க, அப்படி உட்கார்ந்து இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மனிதர்களை பிரியப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா! கர்த்தரை மட்டும்தான் நம் வாழ்க்கையில் பிரியப்படுத்த வேண்டும். இன்னும் நாம் அதாவது சபைகளுக்கு போகிறோம் என்று சொல்கிறோம், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? தானியேலை போல, தானியேல் நெருக்கத்தின் மத்தியிலும் அவன் வழக்கத்தின்படி ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? அநேகர் இன்னைக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது. சண்டே ஆனா சர்ச்சுக்கு தூசியை தட்டி பைபிளை கொண்டு போயிட்டு அதோட தூக்கி போட்டா அடுத்த சண்டே என்ன பண்ணுவாங்க? இந்த பைபிளை தேடி எடுத்து தூசி தட்டி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இதை யூடியூப்ல பார்க்குறவங்க எப்படி இருக்கிறாங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது வேத வாசிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை நாம் வாசிக்கிறோமா? அதாவது நான் இதை எழுதி கொடுத்தேன், இவர்களோ இதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். அதாவது அந்த நாட்கள்ல வேதம் இவ்வளவு சுலபமாய் கையில் இல்லை, பெரிய பெரிய சுருளெல்லாம் வைத்து படித்தார்கள். ஆனால் நமக்கு எவ்வளவு அடக்கமாக பைபிளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அடக்கமாக கையளவு இருக்கிற, உள்ளங்கை அளவு இருக்கிற பைபிள்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு நாம் வேதத்தை தேடி வாசிக்கிறோமா? நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா வேதத்தை படிக்க சொல்லி? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்கூல் படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு எத்தனை விதமான டியூஷனை வைக்கிறோம். யார் நல்லா சொல்லி தருவான்னு நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் நல்லா பயிற்றுவிப்பாங்க, எந்த சண்டே கிளாஸ் நல்லா இருக்கும், எந்த யூத் மீட்டிங் நல்லா இருக்கும் தேடி ஓடுறோமா? நம்ம பிள்ளைங்களை கொண்டு விடுறோமா? இல்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, சண்டே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையை உதாசீனப்படுத்தி நாம் எங்க போறாங்க? வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போலனா அன்னைக்கு சம்பளம் கட்டாயிரும், வேலைக்கு போலனா அவங்களுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனா டபுள் சம்பளம், இப்படி அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி, சபைக்கு போகிறேன் என்று சொல்லி
அவர்கள் விட்ட குடி, சிகரெட்டு, பான்பிராக்கு, அதே போல பாருங்க புகையில, வெத்தலை, இப்படி அநேக இன்னைக்கு ஸ்வீட் பீடா போடலாமானா போடக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஸ்வீட் பீடா போடுறது, ஏன்னா கல்யாண வீடுகள்ல கொடுப்பாங்க. அப்போ அது ஸ்வீட் பீடா தானே, அதுக்குள்ள எல்லாமே இருக்குது, வெத்தலை பாக்கு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் போட்டுக்கொண்டு நானும் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் வாலிப பிள்ளைகள், அதாவது சினிமா, சீரியல், இன்ஸ்டாகிராம், அதே போல பேஸ்புக், ட்விட்டர், இப்படி நிறைய காரியங்கள், பிடிஎஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் இன்னைக்கு அந்த மொபைலை திறந்தா மூடுறதுக்கே அவங்க முடியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகளை அடிக்ட் பண்ணக்கூடிய குட்டி பிசாசே எங்க இருக்குன்னா மொபைல்ல இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? எப்படின்னா போன்னு சொல்லி அவங்க கையில ஒரு மொபைலை வாங்கி கொடுத்துடுறோமா, இல்லாவிட்டால் இப்படிதான் என் பிள்ளை வளரணும்னு சொல்லி நம்ம வைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள் கருமையான தேவ பிள்ளைகளே. இன்னும் அநேக சபைக்குள்ள பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி கொண்டு பழகிற காரியங்கள், பிரதர் சிஸ்டர் என்பது தவறு அல்ல, ஆனால் அதே பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி கொண்டு இன்னைக்கு அநேகர் பாருங்க, அதாவது சிஸ்டர் தான், அவங்கள பைக்ல கொண்டு அப்படி விட்டுட்டு வந்துடுறேன், இது அம்மா மாதிரி தான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். நிறைய சபைகள்ல இது நடக்கிறதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பைக்ல ஏத்திட்டு போய், அதாவது இந்த சிஸ்டர் பாவம் நடக்க முடியல, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன், நான் அப்பா மாதிரி தான், சபை மேய்ப்பன் அப்பா தான், அப்பா மாதிரி தான், மாடல் தானே தவிர அப்பா இல்ல. ஹல்லேலூயா. அப்பா தான், ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏமாந்து போய் உலகம் தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை விசுவாச குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது இதனால். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்க கேட்கிறவங்க கிட்ட இதை விளக்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க, அடுத்தவங்க பைக்கில், உங்க வீட்டுக்கார தவிர எந்த பைக்கிலையும் ஏறாதீங்க. உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா ஏறி போங்க, மற்ற பைக்கில் ஏறவே ஏறாதீங்க. ஹல்லேலூயா. அம்மா மாதிரி, அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அங்கிள் தான் ஏறு, உங்க பிள்ளைங்களை அப்படி பழக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அண்ணன் ஏறிப்போ, அங்கிள் ஏறிப்போன்னுவீங்க, நாளைக்கு அது வளர்ந்த பிறகு அதே பாணியில போகும், அதை திருத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால வளர்க்கும் போதே ஞானத்தோடு பிள்ளைங்களை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல கார் வைத்திருக்கிறவர்கள், அதாவது நீங்கெல்லாம் ஓட்ட மாட்டீங்க, ஆனா ஆண்கள், நிறைய சகோதரர்கள் கார் வைத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது யாரையாவது என்ன பண்றது, அவங்கள ஏத்திக்க வேண்டியது பெண்களை. ஹல்லேலூயா. அதாவது மனைவி இல்லாம அந்த காருக்குள்ள எந்த பெண்ணையும் ஏற்றக்கூடாது ஆண்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இப்படி எல்லாம் பிசாசு பல விதத்துல கொண்டு வந்து, இதெல்லாம் தப்பு இல்லை, என்ன சும்மா போற கார்ல ஏத்திக்கிறேன், எனக்கு அவங்க காசு கொடுக்க போறாங்க, நான் வாங்கிக்க போறேன், இப்படிதான் கொண்டு வருவோம் ஆரம்பம். ஆனா கொஞ்ச நாள் காசு வாங்குவாங்க, அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்காமலே இவங்க பணம் எல்லாம் அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அடுத்தது அவங்க குடும்பத்தை இழந்து நடுரோட்ல நிப்பாங்க. இன்னைக்கு நிறைய இத மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்படி இருக்கணும், விழிப்பாய் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் மற்றவர்களோடு தகாத உறவு வைத்துக் கொள்ளவே கூடாது. பெண்களா இருந்தால், பெண் பிள்ளைகளா இருந்தால் பாய் ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாது. உங்க வீட்டுல பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதுக்கு கரெக்டா ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தேவையான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டே அவர் தாங்க, அவரை தவிர எந்த ஃப்ரெண்டும் இருக்கக்கூடாது. அதே போல பையன்களை வளர்த்தா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கேளுங்க, உனக்கு எதுக்குடா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாய்மார்கள் தான் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டு தான் நாளைக்கு லவ்வர் ஆகி கடைசியில் அதே கல்யாணம் ஆகி கடைசியில் ஒண்ணுக்கு இல்லாம கண்ணீரை வடித்து கொண்டு நிற்பார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு அழுது பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் வளர்க்கும் போதே, சின்ன பிள்ளைகள் தானே நினைக்காதீங்க, அந்த சின்ன வயதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. அந்த காலம் ஒன்றும் தெரியாத காலம். இன்னைக்கு 1வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது கேளுங்க, எல்கேஜி படிக்கிறது கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லும். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகள், அதாவது ஞானம் விரிந்து கொண்டு போகிறது, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பாத்தீங்கன்னா, அதாவது
எந்த ஊழியக்காரர்களையும் கடவுளுக்கு மேலாய் உயர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் யாரா இருந்தாலும் கடவுளுக்கு மேல தூக்குனீங்கன்னா அது விக்கிரகம். ஹல்லேலூயா. அதனால யாரையும் அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. அவங்களும் உங்களை போலதான் மனுஷர்கள் தான். ஹல்லேலூயா. பாடுள்ள மனுஷர்கள் தான். எலியா சொல்றார், உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. அப்போ பாடுகள் நிறைந்த அதாவது ஆட்கள் தான் ஊழியக்காரர்கள். அவங்க மட்டும் மேல வானத்திலிருந்து அப்படியே தொப்புன்னு குதிக்கல. அவங்க தேவதூதர்கள் இல்லை. அவங்களுக்கு வியாதி வராது, அவங்களுக்கு பலவீனம் வராது, அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால எங்க ஊழியக்காரர் மாதிரி நல்லவர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் முகத்திரையை ஒரு நாள் கிழிச்சு காமிப்பார். இவர் தான் நல்லவரான் பார் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். பேசுகிற நானும் குறை உள்ளவள் தான். யாருமே நிறைவானவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்கள்னா நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா அதே சமயத்துல அவங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஆனா ஐயோ எங்க ஊழியக்காரர் சொல்லிட்டார் அவ்வளவுதான், அந்த கோட்டை போட்டா தாண்ட மாட்டேன்லாம் அப்படி ஒரு விக்கிரகமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எது நல்லதோ அதை எடுத்துக்கணும், வேண்டாததை விட்டுறணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல அதாவது எபேசு சபையை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன அன்புங்க? ஆதியில ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த வாஞ்சை, தேவன் மேல இருந்த வாஞ்சை, அவர் மேல இருந்த தாகம். எப்பனா ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு கடைக்கு போனாலும் சரி, நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னங்க பண்றீங்க? அந்நிய பாஷையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு நேரம், அதுக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம். அந்த டைம்ல தான் அந்நிய பாஷை பேச முடியுமா? இல்லவே இல்லையே. எனி டைம் பேசலாம், எந்த நேரத்துல பேசலாம். பெட்ரூம்லயும் பேசலாம், கிச்சன்லயும் பேசலாம், நடந்துகிட்டே பேசலாம், வாகனத்துல போகும்போதும் பேசலாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஊழியத்துக்கு போகும்போது எங்க ஹஸ்பண்ட் பைக்கில் கூட்டு போவாங்க. இந்த பைபாஸ்ல போகும்போது என்ன பண்ணுவேன்னா, லாங் டிஸ்டன்ஸ் போவேன். அப்போ அந்த பலவீனம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த பைக்கில் போகும்போது பின்னால் உட்காந்து நான் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே போவேன். தெரிஞ்ச பாடலாம் பாடிக்கிட்டே கொஞ்ச நேரம் கழித்து ஃபுல்லாக அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா பக்கத்தில் எந்த வண்டியும் வராது. ஹல்லேலூயா. அதாவது வரும், சரு சருன்னு போயிடும்ல பைபாஸில். அப்போ அந்த மாதிரி துதிச்சுக்கிட்டே போய் எந்த சர்ச்சில் ஊழியம் செய்யணுமோ அங்கே ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வருவேன். எந்த டயர்னஸும் என் உடம்புல இருக்காது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தில் ஓட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இந்த வயசுல எப்படி 2 வீலர்ல எக்ஸல்ல இவ்வளோ தூரம் வரீங்க, 60-70 கிலோமீட்டர் எப்படி வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனா எங்களுடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. அந்த சீக்ரெட் என்னன்னா, அந்த வண்டியில போகும்போதே ஜெபம். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவரை எப்பவும் துதிக்க முடியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த அந்த அன்பு, ஆண்டவர் மேல இருந்த அந்த தாகம் இன்னைக்கு இருக்குதா? நம்ம கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் குறைவுபட்டிருக்கிறேன்ப்பா, எனக்கு ஆண்டவரே ஆரம்ப நாட்கள் இந்த அன்பை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எப்போ சபைக்கு போலாம், எப்போ சண்டே எப்போ வரும், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை எப்போ வரும் அப்படின்னு வாஞ்சையா இருந்தவர்களுக்கு நாளாக நாளாக சரி அப்புறம் போய்க்கலாம், இந்த சண்டே போலன்னா அடுத்த சண்டே போய்க்கலாம், இந்த டியூஸ்டே போலன்னா அடுத்த டியூஸ்டே போய்க்கலாம். என்ன அந்த அன்பு, தேவனுடைய அன்பு குறைந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ஐக்கியம், சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள்னு சொன்னது போல அந்த சபை கூடுதல்ல இருக்கக்கூடிய ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா போனா அதுக்கப்புறம் நம்ம சரி நம்ம தான் யூடியூப்ல பார்த்துக்கலாமா, இந்த அம்மா பேசுறதை எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இருந்தா கொஞ்ச நாள்ல நம்ம அப்படியே சார்ஜ் எனர்ஜி எல்லாம் குறைஞ்சி 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 அப்படியே ஜெபிக்காம ஒரு மூலையில உட்கார்ந்துருவோம். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க சபை, உங்களை தூண்டி விடுவதற்கு, எழுப்பி விடுவதற்கு தான் சபை. ஹல்லேலூயா. நம்ம இங்க வந்து அதாவது ஆராதித்து தேவனை துதித்து வேதத்தை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும், ஆண்டவரோடு கூட இணைந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 10:12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆண்டவர் எதங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அதை தான் நம்ம செய்ய மாட்டோமே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல சபை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல சபையில பலி செலுத்துற வழக்கம். எதுக்கு பலி செலுத்தினாங்க? பாவ நிவர்த்தி பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி பலிகள், அநேக பலிகளை செலுத்தினார்கள். இதை யாரு செலுத்துவா? ஆசாரியர்கள் தான் செலுத்த முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆசாரியர்கள் தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். மற்றவங்க உள்ள நுழையவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அவர் எப்படின்னா பயங்கரமான பட்சிக்கிற அக்னியா இருந்தார், பயங்கரமான கோபக்காரரா இருந்தார். ஒரு தப்பு செஞ்சிட்டா உடனே என்ன பண்ணிடுவார்? அழிச்சிருவார். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காலகட்டத்துல அவர்களுக்காய் பரிந்து பேசுவதற்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா மோசேக்கு விரோதமாய், அதாவது அந்த சபையார் பேசினார்கள், கோராகு புத்திரர்கள் என்று சொல்லி. அவர்கள் பேசும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பூமி பிளந்து உயிரோட 250 பேர் அந்த கோராகு புத்திரர்கள் எல்லாரும் உள்ள போனாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு அந்த காலத்துல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசினா பயங்கரமான என்ன வரும்? தண்டனை வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, மோசேயுடைய அக்கா மிரியாம். ஆனா மிரியாம் தான் குழந்தையா இருக்கும்போது காப்பாத்துனா, கொண்டு போய் நைல் அந்த நதியில போட்டு அது ராணி கிட்ட போய் நான் அம்மாவை கூட்டு வரேன் எல்லாம் சொன்னான். ஆனா அதே மிரியாம் உன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல வெண் குஷ்டம் வந்தது, 7 நாள் தனித்து இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கூட பிறந்தவங்க தான். கருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நம்மளை இப்படி நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா நீங்க உண்மையா கர்த்தருக்குள்ள இருந்தா இந்த மிரியாமுக்கு நேரிட்டது நேரிடும். ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை தேவன் குற்றப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுக்காய் ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சிலுவையில தொங்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா அந்த சிலுவையில இருக்கும்போது திரைச்சிலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது ஆசாரியர்கள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும், மத்தவங்க போக முடியாது. ஆசாரியர்கள் உள்ள போகும்போது அவங்களுக்கு இடுப்புல கயிறை கட்டி வெளியே வச்சிருப்பாங்க. ஏன்? உள்ள போற ஆசாரியன் ஒருவேளை செத்துட்டா யாரும் உள்ள போக கூடாது, அதனால வெளியே இருந்து இழுப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாம் மணியா இருக்கும், சத்தம் கேட்கும். அவங்க நிக்கிறாங்களா நடக்கிறாங்களா இதை வெளியே இருந்து தான் ஜனங்கள் பார்ப்பாங்களே தவிர உள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காய் மரித்த அந்த திரைச்சிலையை 2ஆய் கிழித்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஆண்டவரை டைரக்டா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஆசாரியனை எந்த ஊழியக்காரனும் நமக்காய் பரிந்து பேசணும்னு அவசியமே இல்லை. நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்காய் பரிந்து பேச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் டைரக்டா ஏசப்பா கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அப்படின்னு கேட்டா நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சபை என்று சொன்னால் கிரேக்க வேர்டு என்னன்னா எக்லீசியான்னு அர்த்தம். எக்லீசியான்ற கிரேக்க வேர்டு இங்கிலீஷ்ல அதாவது சர்ச்சுன்னு சொல்றோம், தமிழ்ல சபை என்று சொல்கிறோம். இப்ப சபை என்று சொன்னால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அதாவது வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆராதிப்பதுதான் சபை. ஹல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல சபைக்குள்ள என்ன இருந்தது? ஒழுங்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஒழுங்கு இருந்தது, தேவ பயம் இருந்தது, எல்லாமே இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2:47 வாசிப்போமா?
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை எப்படி இருந்ததுன்னா ஒரு பயபக்திக்குரிய சபையா இருந்தது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அனுதினமும் அதுல சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைக்குள்ளேயே வருவாங்க. அல்லேலூயா. அடுத்தது சபைக்குள்ள அபிஷேகம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:1. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க, அங்க ஒரு மனம் இருந்தது. சபைக்குள்ள என்னங்க இருந்தது? ஒரு மனம். ஓரிடத்துல வராங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இல்ல? ஒரு மனம் இல்ல, ஐக்கியம் இல்ல. ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்தா 4 பேர், இங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 10 பேர், கூட்டம் கூட்டமா குரூப் சேர்த்துக்கிட்டு தனித்தனியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கெங்க ஒரு மனம் இருக்கும், எங்க ஆவியானவர் இறங்குவாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஒரு மனம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஒரு மனத்தோட ஓரிடத்துல கூடி நிக்கிறாங்க. 2 அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் வேற வேற பாஷையில பேசுறாங்க. இந்த அந்நிய பாஷைன்றது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதே கிடையாது. நம்ம நல்லா விளங்கிக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஏபிசிடி சொல்லி கொடுத்துடலாம், 1 2 3 சொல்லி கொடுத்துடலாம். அபிஷேகத்தை யாருக்கும் சொல்லி தரவே முடியாது. இது மேல பரத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு அநேகர் அந்த அபிஷேகத்தை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. அது நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது எவ்வளவு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினா இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அறியாம ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த அந்நிய பாஷையை கேலி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். உடனே எல்லாரும் பார்க்கறாங்க. 6ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். கலக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லாரும் வராங்க. இவங்க இன்னும் கத்துறாங்களே, என்ன கத்துறாங்க? எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அவங்க வந்த இடத்துல பார்த்தா வேற வேற பாஷை பேசுறவங்கலாம் வந்து நிக்கிறாங்க. இவங்க யூதர்ல, இவங்க கிரேக்கர்ல, இவங்க வேற வேற மாதிரி பேசுறாங்களே, இவங்க பாஷை இல்லையே, நம்ம பாஷையை பேசுறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கலக்கம், நடுக்கம். பாருங்க 2:12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாருங்க, இவங்க வேற வேற பாஷையில பேசின உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொபொத்தோமியா யூதேயா கப்பத்தேகியோ பொந்து ஆசியா பிரிக்கியா வம்லியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியானின் திசைகளில் இருக்கிற குடி இருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இத்தனை பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் பாருங்க, பல மொழிகளை பேசுறவங்க அங்க இருக்கிறாங்க. அத்தனை பேரும் பாக்குறாங்க, இவங்க நம்ம பாஷையில பேசுறாங்களே. அல்லேலூயா. இதுதாங்க அபிஷேகம். இதுதான் பற்பல பாஷை. அல்லேலூயா. உங்களை மாதிரி நான் பேச முடியாது, என்ன மாதிரி நீங்க பேச முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? பேசுற மாதிரி பேசி காமிக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்குன்னு. ஆனா அந்த அபிஷேகத்தை நம்ம கிண்டல் அடிச்சா ஆண்டவர் நிச்சயமா அதுக்கு வேண்டிய தண்டனையை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க இவங்க மதுபானம் அறிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது சபைக்குள்ள என்ன இருந்ததுன்னா நல்ல போதகம் இருந்தது, போதனை இருந்தது. அப்போஸ்தலர் 2:36 38 வரைக்கும். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி,
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சத்தியத்தை சத்தியமா சொல்லிடணும். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். ஹல்லேலூயா. இப்படி அவன் சொல்றான், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறு, ஞானஸ்நானம் பெற்றா அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா 2:40-41 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களாம். படிப்பறிவே இல்லாத பேதுருவை கொண்டு ஆண்டவர் 3000 பேரை ரட்சிக்க கூடுமானால் இன்றைக்கு தேவன் அந்த காரியத்தை செய்ய முடியாதா? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய பிரசங்கம். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்நானம் எடுக்கணுமா? தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு போதாதா? திரும்ப என்னத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம சிறு குழந்தையா இருக்கும் பொழுது பெற்றோருடைய கையிலிருந்து தெளிக்கிற ஞானஸ்நானம் நமக்கு அப்ப என்ன தெரியும்? பாவனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா ஞானஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கும் ஸ்நானமே ஞானஸ்நானம். நமக்கு அறிவு வந்த பிறகு பாவம் செய்யறது எது, அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எது, எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு, வசனங்கள் தெரிஞ்ச பிறகு நாம் பாவங்களையெல்லாம் அறிக்கை பண்ணி மூழ்கி எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானகனால அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் கரையேறின உடனே புறா ஆவியானவரை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஞானஸ்நானம்ன்றது முக்கியம். ஹல்லேலூயா. அதே போல அபிஷேகம் என்பதும் முக்கியம். ஹல்லேலூயா. இவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல என்ன இருந்தது சபைக்குள்ளனா? அற்புதங்கள் நடந்ததாம். 3:1-2 ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்களாம். ஜெப வேலை எதுங்க? 9 மணி. அவங்க போனது 10 மணின்னு போட்டிருக்கா? இல்ல, ஜெப வேலையாகி அந்த நேரத்துல கரெக்டா 9 மணிக்கு உள்ள போறாங்க. ஆனா போகும்போது வாசல்ல, இப்ப கூட பெரிய பெரிய ஆலயங்கள்ல வாசல்ல என்ன பண்ணுவாங்க? நடக்க முடியாதவங்க, படுத்துட்டு இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கொண்டு போய் வைக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ எதுக்கு? ஏதாவது கிடைக்குமா? போறவங்க என்ன பண்ணுவாங்க? காசு போடுவாங்க, பணம் போடுவாங்க, ஏதாவது உதவி செய்வாங்க. அப்ப இப்படி கொண்டு வந்த அந்த அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த இடத்துல தேவாலய வாசல் அண்டையில வைக்கும்போது இந்த எல்லாரும் போறாங்க வராங்க, இவன் பிச்சை கேட்கிறான். அப்போ பேதுருவும் யோவானும் போறாங்க. இவன் என்ன பண்றான்? அவங்கள நோக்கி பாக்குறான். ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எதிர்பார்த்து அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே சப்பானியா பிறந்தவன். ஆனால் இவர்கள் சொல்றாங்க, என்கிட்ட நீ எதிர்பார்க்கிறப்பா வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நட. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் என் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்களை நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. இந்த
ஆண்டு வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் அபிஷேகத்தை கேளுங்கன்னு சொல்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததாம். ஏன்? அப்போஸ்தலர் 5:3, பேதுரு அவனை நோக்கி, அவன் அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா, அவங்க நிலத்தை வித்து, சொத்தை வித்து, எல்லாத்தையும் பொதுவா வச்சு பொதுவா அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம், எந்துதான் ஒன்றுதான் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொதுவா வைத்து அனுபவித்தார்கள். அப்போ அதுல அனனியா சப்பிரால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்த, அவங்க சொந்த இடத்த விற்கிறாங்க. வித்துட்டு 2 பேரும் ஐடியா பண்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டா திடீர்னு சபையை விட்டு வந்துட்டா என்ன பண்றது? அதனால இவங்க அதுல கொஞ்சம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. ஒளிச்சு வச்சுட்டு இந்த பேதுரு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, நீ நிலத்தை விற்க முன்னால அது ஒன்றுதான், வித்த பிறகு ஒன்றுதான். ஆனா நீ என்ன சொல்ற, நீ என்ன பண்ற, ஆவியானவர் இடத்துல பொய் சொல்ற, என்கிட்ட பொய் சொல்றன்னு அவர் சொல்லல. அவர் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பொய் தாங்க. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல என்ன நடந்தது? மரணம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பொய்ன்றது அவ்வளவு பெரிய பாவமா நம்ம நினைப்போம். ஆனா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, பொய்யர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள், அங்க அழுகையும் பற்கடிப்புமாய் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஈஸியா பொய் சொல்லிடுறோம். தயவு செய்து பொய் சொல்றதை நம்ம விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பலனை கேளுங்க. வீட்டுக்கார்ட்ட பொய் சொல்லாதீங்க. பிள்ளைங்க, மனைவி கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பிள்ளைங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய்ய என்ன பண்ணணும், நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இவளுக்கு நடந்தது தெரியாம வாலிபர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு உள்ள வராங்க. இவ கிட்ட கேக்குறாரு, எப்பா நிலத்தை இவளுக்கு தான் வித்தியா? சப்பிரால் கிட்ட கேக்குறாரு. அவ சொல்ற ஆமா அப்படின்ன உடனே அவளையும் என்ன பண்றாரு பாருங்க. 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். பாருங்க, சொன்ன உடனே அப்படியே அவளும் என்ன பண்ணிட்டா, அந்த இடத்துல சுருண்டு விழுந்துட்டா, செத்துட்டா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே சொல்லல பேதுரு. ஏதாவது ஜெபம் பண்ணாரா? நீங்க ஒருமனப்பட்டது என்ன பொய் சொல்றதுக்கு? அப்போ இன்னைக்கு பூமியில 2 பேர் பட முடியும். அவங்க ஒருமனப்பட்டு கேட்டா அவங்க கேட்கறது எதுவோ அது கிடைக்கும். ஆனா அந்த ஒருமனப்பாடு யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? யார்கிட்ட இருக்கும்? ஃப்ரெண்டுங்க கிட்ட இருக்குமா? உங்க வயசுக்கு ஏத்த நபர்கிட்ட இருக்குமா? இல்ல கணவனும் மனைவியும் தான் ஒரு மனம். அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வேணவே வேணாம், நீ எனக்கு வேணாம், டைவர்ஸ் எழுதி கொடுத்துட்டு போறேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல 2 பேரும் இணைஞ்சிட்டா அப்படியே 2 பேரும் நகமும் சதையுமா மாறி விடுவார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு மனம். ஹல்லேலூயா. அதுதான் அனனியா சப்பிரால்ட்ட இருந்தது. 2 பேரும் போய் ஒண்ணு போல போய் சொல்றாங்க. ஏன்னா புருஷனுக்கு நடந்தது தெரியாது. நடந்தது தெரியாம இவ கிட்ட கேட்டா இவ்வளவு என்ன சொல்றா, சொல்லி வச்சு பேசி வச்சிருப்பாங்கல்ல, நான் கேட்டா இப்படி சொல்வேன், நீ கேட்டா இப்படி சொல்லு. நிறைய பேர் சபைக்குள்ள வரும்போதும் அப்படிதான். நான் என்னை நீ போட்டு கொடுக்காத, உன்னை நான் போட்டு கொடுக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, இந்த பாரு, என்னை நீ போட்டு கொடுக்காத, நீ கோவப்படுறன்றத நான் போட்டு கொடுக்க மாட்டேன். 2 பேரும் ஒப்பந்தத்தோட உள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அன்னைக்கும் நடந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது பாருங்க, சபைக்குள்ள உடன் ஊழியக்காரருக்கு கூட அபிஷேகம் இருந்ததாம். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பாருங்க, உடன் ஊழியக்காரருக்கு அபிஷேகமே இல்லாம நல்லா ஊழியம் செய்யறாங்க. அது தவறு. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம ஊழியம் செஞ்சா வேஸ்ட்டுங்க. கர்த்தருடைய அபிஷேகம், அந்த அனாயிட்டிங்கோட ஊழியம் செய்யணும். உடன் ஊழியக்காரர்கள், அதுவும் என்ன,
பாஸ்டருக்கு மைக்கு தூக்கிட்டு போறதுக்கும் பேக் தூக்கிட்டு போறதுக்கும் இல்லை. எதுக்கு உடனே என்ன வேலை செஞ்சாங்களாம்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-3. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பாருங்க, இவங்க சொல்றாங்க, அந்த நாட்கள்ல சபை பெருக ஆரம்பிச்சோன்னா நிறைய பேரு விதவைகளை விசாரிக்கலன்னு முறுமுறுக்கிறாங்க. இப்ப கூட சின்ன சபையா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையா போய் விசாரிப்போம். பெரிய சபையா இருந்தா அந்த சபைக்குள்ள யார் வராங்க யார் போறாங்கன்னே தெரியாது. பாஸ்டருக்கு நிறைய பேருக்கு பாஸ்டர் யாருன்னு தெரியாது, பாஸ்டருக்கு விசுவாசி யாருன்னு தெரியாது. இதுதான் பெரிய சபைகள்ல இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கீழே ஊழியக்காரர்களை வைத்திருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏரியா பாஸ்டரா வருவாங்க. நம்ம தான் ஏரியா பாஸ்டர் எல்லாம் மதிக்க மாட்டோமே. அல்லேலூயா. ஏரியா பாஸ்டரா அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அந்த சபையுடைய பெரிய பாஸ்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். இப்போ இவங்க சொல்றாங்க, இத மாதிரி விசாரிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு என்ன நேரம் இருக்கு? அதாவது நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், வேத வசனத்தை எடுக்கணும், போதிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதுதான் அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு விசாரணை. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, அம்மா விசாரிக்கல, நான் வரல சபைக்கு, ஃபோன் பண்ணி விசாரிக்கல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணி அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒருவேளை அவங்கள விசாரிக்காட்டா, நான் இன்னைக்கு போலியே, ஏன் விசாரிக்கல, நம்மளெல்லாம் கண்ணு தெரியல. அல்லேலூயா. இப்படி முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு இதெல்லாம் விசாரிக்க நேரம் இல்லை, நாங்க வெறும் ஜெபமும் ஊழியமும் செய்யறதுக்கு தான் நேரம். இதுக்குன்னு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கணும். அந்த 7 பேர் எப்படி இருக்கணுமா? அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த யோசனை எல்லாருக்கும் நல்லா இருந்தது. அவங்க சொல்றாங்க, விசுவாசம் இருக்கணும். அவங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? அந்த 7 நபருக்குள்ள விசுவாசம் இருக்கணும், பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களா இருக்கணும், அப்படின்னு சொல்லி நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 பேர்ல ஸ்தேவான் ஒருவர். கல்லடிப்பட்டு செத்தார்ல, ஸ்தேவானும் ஒருத்தர். பாருங்க, ஒரு பந்தி விசாரிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, வரவங்களை கவனிக்கிறதுக்கு, அவங்களுக்கு காஃபி ஏதாவது கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இதுக்கே என்னவா? அபிஷேகம் பெற்றவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், நற்சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு கம்யூனியன்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. அப்போ அவங்கள எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்கள், எத்தனை பேர் நற்சாட்சி பெற்றவர்கள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில அதாவது எல்லாரும் அப்படி கிடையாது. சில ஊழியக்காரங்கள் பார்த்தீங்கன்னா, உடன் ஊழியக்காரர்கள் சரியான ஒரு ஜெப வாழ்க்கையில இல்லாம இருப்பாங்க, குடும்பத்துல மனைவி கூட ஒரு ஐக்கியம் இல்லாம இருப்பாங்க, வேற தொடர்பு இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இதெல்லாம் பார்த்துதான் பந்தி விசாரிப்புக்கே வச்சாங்களாம். அல்லேலூயா. அதுல ஸ்தேவான் ஒருவர். இவர் எப்படி இருந்தாராம்? 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. வெறும் பந்தி விசாரிப்புக்காரன் தான், ஆனா அவன் அற்புத அடையாளங்களை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு உடன் ஊழியக்காரர்கள்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு அனாயிட்டிங், ஒரு அபிஷேகம் இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருந்தாதான் அந்த சபை வளரும். அல்லேலூயா. சரி, இப்போ நான் சொன்ன பழைய ஏற்பாட்டு சபை எப்படி இருந்தது, ஆதி அப்போஸ்தலர் கால சபை எப்படி இருந்தது, இன்றைய சபை எப்படி இருக்கிறது?
இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? வாசிப்போம். சங்கீதம் 29:2. என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னொன்னு சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? பரிசுத்த அலங்காரத்தோடே தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த அலங்காரம்னா என்ன? 1 பேதுரு 3:3-4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அப்போ இன்னைக்கு நம்ம தலைவாரி நம்ம பொன் ஆபரணங்களை எல்லாம் நிறைய நகையெல்லாம் போட்டு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி இந்த மாதிரி இது பரிசுத்த அலங்காரம் இல்ல அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம் பேதுரு. கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா எது அலங்காரமாம்? 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும், அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ எதுங்க பரிசுத்த அலங்காரம்? சாந்தமும் அமைதலுள்ள ஆவியும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். சாந்தம் எங்கன்னா வெளியே தெரியுமா? தெரியாது, இருதயத்துல மறைந்திருக்கும். அதே போல அமைதல் உள்ள ஆவி, அமைதலா இருக்கிறது எங்கங்க தெரியும்? இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கும். இந்த அழகுதான் பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. மோஸ்ட்லி நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோட வருவோம். அல்லேலூயா. பேதுரு சொன்ன மாதிரி வெளிப்புறமான அலங்காரத்தை சொல்லல, உள்ளான அலங்காரம். சாந்தமா இருப்போம், எல்லாரையும் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையும் பார்த்து நல்ல ஒரு சிரிப்போம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவோம். ஆனா வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கார எப்படி கேள்வி கேட்போம்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வீட்டுக்கார எப்படி கேள்வி கேட்போம்? ஆண்கள் போய் சகோதரிகளை எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க? ஒன்றுமே வேணாம், சண்டே ஆராதனை முடியட்டுமே, வரும்போதே என்ன பண்ணுவாங்க? அடியும் முடியுமா தான் வருவாங்க. ஏன்? ஒன்று பிள்ளைங்களால பிரச்சனை வரும், புறப்படாதுங்க. இதுங்க கிளம்பலன்னு தாய்மார்கள் கத்துவாங்க, தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? ஏய் பிள்ளை ஏன் கத்துற? காலையிலே எழுப்பிக்கிட்டு இவர் சப்போர்ட்டு. இப்படி ஒரு குட்டி கலாட்டால தான் சண்டை இங்கே உட்காருவாங்க. உட்காந்து முடிச்ச உடனே இங்க என்ன பண்ணுவாங்க? உட்காந்து முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வெளியே போகணும்னு இப்போ ஆமேன் போட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க? பாதி பேர் வெளியே போயிடுவாங்க, ஒரு சிலர் ஜபத்துக்கு நிற்பாங்க. அப்போ சகோதரிகளுக்கு ஜபம் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரவே வந்துட்டோம், என்ன பண்ணணும்? நம்ம ஜோம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் நினைப்பாங்க. ஆனா சகோதரர்கள்ல கிளம்ப மாட்றாப்பார், உட்காந்துக்கிட்டே இருக்கிறாப்பார். எவ்வளவு நேரம் சர்ச்சில் உட்காந்துருப்ப, பொறுமிக்கினே இருப்பார். இது வீட்டுக்கு போன உடனே வெடிச்சிரும் பூகம்பமா. சர்ச்சு முடிஞ்சா வர தெரியாது, எவ்வளோ நேரம் உள்ள உட்காந்துட்டு இருப்ப. இவ்வளோ நேரம் அருன்னு அவங்களும் பாதி அறுத்துட்டாங்க. முடிஞ்சோன்னு ஆமீன் போட்டோன்னா வெளியே வர வேண்டியது என்ன? இது யாரு? சகோதரர்கள். அல்லேலூயா. இப்படி தாங்க நடக்கும். அப்போ பரிசுத்த அலங்காரம் எங்கெங்க வரும்? அல்லேலூயா. சாந்தமும் அமைதலா இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் நடக்கிறது என்னன்னா, சண்டே காடாயிரும், சண்டை காடாயிரும். சண்டேன்னு கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு என்ன வரும்? சண்டை தான் வரும். வீட்டில் கிளம்பும்போது ஒரு சண்டை, வீட்டுக்கு போன உடனே ஒரு சண்டை. மனைவிமார்கள் என்னதான் பண்ண முடியும்? அவங்கள மாதிரி தான் ஆராதிச்சு போறாங்க. போய் என்ன பண்ணணும்? டிஃபன் செய்யணும், அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும். சாப்பாடு கரெக்டாக அத்தனை மணிக்கு தட்டில் வரலன்னா நீ என்ன பண்ணுற? சர்ச்சுக்கு போயிட்டு இதுக்கு தான் சர்ச்சுக்கு போவேணான்னு சொன்னது. அப்படியே ஒரு பூகம்பம் அப்படி வெடிச்சு சதறோம். அப்புறம் சகோதரிகள் அப்படியே கண்ணீரோட
துக்கத்தோட அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அல்லேலூயா. இது நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. மாறணும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோட சபைக்கு வரணும், அதே பரிசுத்த அலங்காரத்தோட வீட்டுக்கு போகணும். அதுதான் சாந்தம், அமைதல் வேணும். அல்லேலூயா. 2 பேருக்குமே வேணும், கணவனுக்கும் வேணும், மனைவிக்கும் வேணும். அல்லேலூயா. சரி, இப்போ வேற என்ன சபைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? லேவியர் ராகமம் 19:28. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். பாருங்க, செத்தவங்களுக்காக கையில கீறிக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் பேரெல்லாம் எழுதிக்கிறது, பச்சை குத்துறது. முன்ன பச்சை குத்துறது, இப்ப அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? டேட்டுவா? அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ உடம்பு ஃபுல்லா சிலர் குத்திக்கிறாங்க, கருப்புல, பச்சையில, என்னென்ன கலர்லயோ, கையில, காலில், நெஞ்சில, எங்கெங்க குத்தணும்னே விவஸ்தையே இல்லாம குத்திக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஆம்பளைங்க மட்டும் இல்ல, லேடிஸும் இப்ப செய்யறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜீசஸ் படத்தை கூட அப்படி நல்ல பெரிய பிராடா உடம்பு இருந்துன்னா பெரிய படமா ஜீசஸ் படத்தை வரைஞ்சிடுறது. அல்லேலூயா. ஜீசஸ் படத்தை வரைஞ்சி அப்படியே மகிழ்ந்து விடுவாரா? வேதம் என்ன சொல்லுது? நீ அடையாளத்தை போடாத அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு இப்படி அடையாளத்தை உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை நான் சொல்லவே இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு தான் இது. அப்போ நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு வேத வசனத்துக்கு மாறாக கையிலையும் அதுலேயும் முகத்திலையும் எல்லாத்துலேயும் அந்த இதை குத்திக்கிட்டு நீங்க போய் நான் கிறிஸ்தவன் பைபிளை தூக்குனீங்கன்னா ஆண்டவர் வேதனைப்படுவார். அல்லேலூயா. இன்னும் இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ் பண்பாடுபடி இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது, ஒரு நல்ல காரியம் இல்லை எதனா ஒன்று ஃபங்க்ஷன் வருதுன்னா பிள்ளைங்க என்ன பண்றாங்க, நல்ல கை ஆண்டவர் கொடுத்துருக்காருல, இதுல என்ன பண்ணுவாங்க, கோலம் போடுறது. மருதாணியை வைத்து கோலம், ரெட் கலர்ல கோலம், வேற கலர்ல கோலம், இங்க இருந்து கோலம், இங்கெல்லாம் கோலம், இங்கெல்லாம் கோலம். என்னங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. வேற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை நான் சொல்லவே இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த இது. அல்லேலூயா. அப்போ நீ இதெல்லாம் போடாத, அடையாளம் போடாதனா இது என்னது? இதுவும் ஒரு அடையாளம் தானே. இது போட்டு எத்தனை நாள் இருக்கும்? மிஞ்சி போனா சிலருக்கு 1 மாசம் கூட இருக்கும். இந்த நகத்துலேருந்து போவாது, இங்கேருந்து போவாது. போட்ட அன்னைக்கு நல்லா ரெட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா கருப்பு கலர் ஆயிரும். இப்படிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீ போட்ட அடுத்த நாள் ஏசப்பா வரார், போட்ட அன்னைக்கு நைட்டு வரார், ரகசிய வருகை வருது, போவீங்களா? போவே மாட்டீங்க. அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா லேவியராம் 19:29, மத்தேயு 5:28. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசம் எங்க முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக. அடுத்தது சபைக்குள்ள வேசித்தனம் பண்ணக்கூடாது. 5:28, மத்தேயு 5:28. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இருக்கு? அதாவது இச்சை. அல்லேலூயா. அதாவது பார்த்தா ஒரு பெண்ணை பார்த்தா உடனே அவளை விரும்புறது, லவ் பண்றது. சர்ச்சு லவ் பண்ற இடமாங்க, இது பரிசுத்த ஸ்தலம். ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, குலைச்சலாக்கி போடுறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனா அவன் வரானா, இவ வராளா, இவ என்ன ட்ரெஸ், இதுல வேற ஃபோன் பண்ணி பேசி வச்சுக்கிறது, ஒன்று போல ட்ரெஸ்ஸை போடுறது. இன்னைக்கு எவ்வளோ நாட்டில் நடக்கிறத பார்க்குறோம். அதுவும் சபைக்குள்ள, சபைக்கு வெளியே இல்லை, உள்ள. அல்லேலூயா. சபை என்றால் அதாவது உலகத்தை விட்டு பிரிந்து சபைக்குள்ள வரவங்க தான் விசுவாசி. ஆனா இன்னைக்கு உலகமே சபைக்குள்ளதான் இருக்குது, வெளியே எல்லாம் இல்லைங்க. வெளியே இருக்கிறவங்களாம் நல்லவங்களா இருக்காங்க, இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கவங்க பொல்லாதவங்களாயிடுறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேசித்தனம், வேசித்தனம், அடுத்தவன் பொண்டாட்டியை இச்சித்தா அதெல்லாம் வேசித்தனம் இன்னைக்கு எவ்வளோ நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சபைக்குள்ள என்ன நடக்கு? லேவியராம் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள். இன்னைக்கு சபை எதை பார்க்குது? அஞ்சனம். அஞ்சனம்னா செத்தவங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, குறி கேட்பாங்க. செத்த பிசாசை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குது வீட்டில், என்ன நடக்குது எல்லாம் அது சொல்லும். அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி கேட்கிறவங்க. நீ குறி கேட்க போகாத, ஆண்டவர் உன் ஜாதகத்தை எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கிறாரு, இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு.
ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாவதுமான பெரிய காரியத்தை வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:3 சொல்றாரு. நாம போய் எதுக்கு இன்னொருத்தட்ட குறி கேட்கணும்? அல்லேலூயா. கிளி ஜோசியம் பார்க்கிறது யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நல்ல நாள் பார்க்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எங்க நடக்குது? சபைக்குள்ள, வெளியில இல்ல, சபைக்குள்ள. ஆண்டவர் எப்படி சபைக்குள்ள அசைவாட முடியும்? அல்லேலூயா. பாருங்க அடுத்தது 19:26 குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. நாள் பாராமலும் இருப்பீர்களாக. ஆண்டவர் படைச்ச நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க. ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாது. சனிக்கிழமை கெட்ட நாள், மற்ற நாள் கெட்ட நாள் இல்ல, எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. நாள் பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய கல்யாணம் எப்படி பார்க்கறாங்க? நாள் பார்க்கறது. இந்த நாள்ல வச்சா நல்லா இருக்கும். முகூர்த்த நாள் யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, நாள் பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ நாள் பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நீ பண்ணுனீனா சாபம் உன் பிள்ளைகள் தலை மேல தங்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது லேவியராகமம் 19:27 தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும், தாடியின் ஓரத்தை கத்தரியாமலும், செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும், செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். 19:27 தான். தாடியின் உங்கள் தலை மயிரை சுற்றி ஒதுக்காமலும், உங்கள் தலைமயிரை சுற்றி, திரும்ப வாசி அந்த வசனம். உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும், தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும், செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும், செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தலைமுடிய இப்படி போட்டு என்ன பண்றாங்க? இப்படி வலிச்சு விட்டுக்கிறாங்கல்ல, மண்டை தெரியணுமா? அல்லேலூயா. அது ஒரே மொட்டையை அடிச்சுக்க வேண்டியதுன்னு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமுடிய இப்படி ட்ரிம் பண்ணாத, சைட்ல சிரைக்காத, இப்படி போட்டு நடுவுல புறா குண்டு வைக்காத, கிளி குண்டு வைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு யார் வைக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள், சபைக்குள்ள இருக்கிறவர்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்கன்னா இதெல்லாம் போடக்கூடாது. காதுல கடுக்காம் போடக்கூடாது. அல்லேலூயா. இங்க குத்திக்கிறது, மூக்குல குத்திக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாம், அவங்கள பார்த்தாவே வாந்தி வருது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ள என்ன நடக்குது? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட சபைகளை அருவருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் ஒரு பிள்ளைங்க வலிச்சிட்டு வந்தா, உங்க பிள்ளைங்க அந்த லிஸ்ட்ல வந்தா கட்டாயம் என்ன பண்ணணும்? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்பு எடுத்து நல்லா விளாசுங்க. 8வது படிக்கும் போதே இந்த சேட்டையெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்துடும், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. அப்பவே என்ன பண்ணணும்? பிரம்பு எடுத்து நல்லா போடணும். அல்லேலூயா. போட தவறுனீங்கன்னா பெருசானா உங்களுக்கு கீழ்ப்படியாது. அல்லேலூயா. இது சாபம். உபாகமம் 22:5 புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. ஸ்திரீகள் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. இன்னைக்கு அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்படி செய்கிறவர்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதா சபைக்குள்ள? புருஷர் உடைய ஸ்திரீகள் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்கல்ல. பேண்ட்டை போட வேண்டியது, மேலே பனியனை போட வேண்டியது, இல்லை வேற வர்ஷிப் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அருவருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை ஃபாரின் கல்ச்சர்ல, ஃபாரின்ல இருந்தா அங்க குளிர் தாங்காது, ஜீன்ஸ் பேண்ட்டை போடுவாங்க, எல்லாத்தையும் போடுவாங்க. ஆனா இந்தியாக்குள்ள இருந்துக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் பனியனும் போட்டுக்கிட்டு மேல நின்று ஒர்ஷிப் பண்ணா ஆண்டவர் பாப்பாரு. எப்படி அந்த ஒர்ஷிப்ல மகிமைப்படுவார்? அருவருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சபைக்குள்ள என்ன இருக்க கூடாதுன்னா 16:19 உபாகம் 16:19 நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். பரிதானம் வாங்காத, லஞ்சம் வாங்காதன்றார். லஞ்ச பணத்தை கொண்டு காணிக்க போடாத, வட்டி பணத்தை கொண்டு உள்ள போடாத, காணிக்க போடாத. கர்த்தர் அதை அருவருக்கிறாரு. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைங்க வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கவே கூடாது. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. லஞ்சம் வாங்காதன்னு சொல்றார். இன்னும் பாத்தீங்கன்னா உபாகமம் 23:20 வட்டிக்கு சம்பாதிக்க கூடாது, வட்டிக்கு சம்பாதிச்சு அதை கொண்டு ஆலயத்துல போடாதன்றாரு. அடுத்தது உபாகமம் 23:17-18 இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாய் இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது, வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்துணையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பாருங்க, வேசி பணம் அதாவது வேசித்தனம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த வேசி பணம். இன்னொன்னு நாய் விற்ற பணம். நாய் விற்ற பணம், நாய் தானே, நாய் குட்டி படம் என்ன பண்றாங்க, நாய் என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்கல்ல நாய்க்குட்டி. எவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் நாய்னா நல்லா விலைக்கு போகும். அந்த வித்த பணத்தில் கொண்டு வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, காணிக்க போடாத, அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓசியா 4:12, ஓசியா 4:12, கட்டை நிலத்துல போய் குறி கேட்காதன்றார். என் ஜனங்கள் கட்டை நிலத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்கிறார்கள் இருக்கிறார்கள். அந்த கோல் வந்து செய்தி அறிவிக்கும். இன்னைக்கு நிறைய பீச்சில் எல்லாம் போனா எல்லாரும் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. கையை நீட்டு, இந்த கையை நீட்டி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க உனக்கு இப்படி இப்படி நல்ல காலம் பிறக்கும், இப்படி பிறக்கும். ஒண்ணுமே பிறக்காது. அல்லேலூயா. கட்டை கிட்ட போய் என் ஜனங்கள் அறிவில்லாம கட்டை கிட்ட போய் என்ன பண்றாங்க, கை நீட்டிட்டு இருக்கிறாங்களே, அந்த கோல் அவங்களுக்கு அறிவிக்குமோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. அத கர்த்தர் அருவருக்கிறார். அடுத்தது யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போமா? விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா கட்டாயம் ஃப்ரெண்டே இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க உண்மையான ஆண்டவர் பிள்ளைங்கன்னா உங்களோட யாருமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னா, நம்ம அவங்க கிட்ட நல்லா உறவாடணும்னு நினைப்போம், அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா முடியாது. எல்லார்ட்டையும் அன்பா பழகுவோம், ஆனா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதுதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும்போது ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலக சிநேகம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 6:அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணிக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா அந்நிய நுகத்துல போய் நீங்க அவிசுவாசி கூட பிணைக்கப்படக்கூடாது. ஒரு ஆண்டவரே வெறுக்கிற, ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு நபரோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இணைந்து வாழக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்களோட சம்பந்தம் வச்சுக்க கூடாது. பெண்ணை கொடுக்கறது, மாப்பிள்ளை எடுக்கிறது, இந்த சம்பந்தமே வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க அவிசுவாசி, அவங்க ஆண்டவரை அறியாதவங்க, நீங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க, ரெண்டும் ஒத்து போகவே போகாது. அடுத்தது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. யாருங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்களே ஆலயம். பெரிய பெரிய கட்டட ஆலயம் இல்ல, நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அதனால ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்துல இருக்க அசுத்தமான காரியங்கள்ல விலகி போகணும்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13,
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது சபையில இருக்காங்க, இந்த மன்னிப்பு இருக்கா? இல்ல. சபையில பாத்தீங்கன்னா, ஐயோ அந்த சிஸ்டர் வராங்க, நான் இன்னைக்கு வரமாட்டேன். அந்த சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வராங்க, நான் செகண்ட் ஆராதனைக்கு வருவேன். ஏன்? அவங்கள மன்னிக்க முடியல. அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி இது பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பே இல்லாம இருக்கிறோம்ல. அப்போ இது எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. ஒருத்தர் நாம் என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல உலகத்தை விட்டு, உலக பாவ வாழ்க்கையை விட்டு வந்து கூடி ஜெபிக்கிறவர்கள் தான் சபை. ஆனா இன்னைக்கு உலகமே சபைக்குள்ளதான் இருக்கு. உங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்து தான் ஸ்டைலே வெளியே கற்றுக்குவாங்க. ஹல்லேலூயா. நீங்களாம் வந்திருக்கிறவங்க நல்லவங்க, உங்களை சொல்லலை. ஆனால் நிறைய சபைகளில் நான் பார்க்குறேன், பாருங்க, வாலிப பிள்ளைகள் மேலே ஷாலே போடாமல் டான்ஸ் ஆடுறாங்க. வெளியில உள்ள புறஜாதி பிள்ளைகள் கூட, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட அழகா அந்த பிள்ளைங்க ரெண்டு பக்கமும் போட்டு பின் பண்ணிட்டு போறத என் கண்ணால பார்க்கிறேன். ஆனா சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அப்படியே மேலே ஷால் போடாம, அப்படியே இதை போட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு, பனியனை போட்டு, இந்த குட்டை பேண்ட்டை போட்டு எத்தனை சபைகளில் பார்க்குறோம். ஆண்டவர் அதையெல்லாம் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. சபை சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கரெக்டா அந்த ஒழுங்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க. ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? மேலே ஒரு கோட்டை கொடுக்குறாங்க, இல்லை சில ஸ்கூல்ல ஷாலை கொடுக்குறாங்க. அதெல்லாம் பின் பண்ணாமல் அனுப்புறீங்களா? அதெல்லாம் பின் பண்ணி தானே நம்ம அனுப்புகிறோம். அப்போ ஒரு உலகப்பிரமாண படிப்புக்கு இதெல்லாம் இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய சபையில் சில சட்ட திட்டங்கள் இருக்கும் பொழுது அதற்கு நாம் செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. மேரேஜ் ஆனவங்க கூட நீங்கள் அதாவது சுடிதார் போட்டால் மேலே ஷால் இல்லாமல் போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் மற்றவங்க உங்களை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானது, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு தான் குழந்தெல்லாம் பிறந்துச்சே, இனிமே என்னன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மேலே ஷால் போடாமல் வெளியே போகாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஒழுங்கு நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கணும், நம்ம பார்வையில் இருக்கணும், நம்ம நடையில் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். உண்மைதான், ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆனா உன் வெளிரங்கத்தை யார் பார்க்கறாங்க? மற்றவங்க பார்க்கறாங்க. நம்ம என்ன கோணல்ல போறோன்றத மற்றவங்க பார்க்கறாங்க. இதுங்கெல்லாம் பாரு, பைபிளை தூக்கிட்டு போறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கும்போது ஆண்டவருடைய சாயலை பார்க்க வேண்டும். அதுதான் சபை. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. சபையை குறித்து நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, வந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, வராத பிள்ளைகள் எவ்வளோ பேர் ஆண்டவரே. யூடியூப்ல பார்க்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. பேசுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அவங்களுடைய ட்ரெஸ்ல மாற்றத்தை கொடுங்கப்பா. சபைக்கு போகும்போது ஆண்டவரே அந்த ட்ரெஸ்ல மாற்றத்தை கொடுங்கப்பா. எப்படி போனா உமக்கு பிரியம் என்பதை அப்பா நீர் தெளிவாய் பேசுனீங்களே. இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுல அப்பா ஞானத்தை கொடுங்க டாடி. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல பார்த்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.